சோ வா போலாம். அதையும் காமிச்சிடுறேன் எங்கெங்க போலன்னு சொல்லிட்டு. அது கூட அதான் தெரியல. 13 இடம் இருக்கு, 2 இடமும் போனாலும் ஊருக்கு நான் சொல்லணும். இங்க பாருங்க, ஃபேமிலி எவ்வளவு கூட்டம் பாருங்களேன் ஏற்காடுக்கு. இங்க பாருங்க, இதாங்க லேக் வியூ. கடைசி வரைக்கும் என்ன கூட்டு போல. இங்க பாருங்க, அங்கெல்லாம் போட் போயிட்டு இருக்கு பாருங்க, தெரியுதுங்களா? நீ ஜோசியம் பார்க்க போறப்பா. அண்ணன் ஃப்ரீ ஆயிட்டாரு, ஒரு ஆளுக்கு 50 rupees வாங்குறாரு. ஆனால் நீங்கள் இங்கே தான் பார்க்குறீங்களாண்ணா? இங்கே தான் இருப்பாங்க சார். நீங்கள் லேக் வந்தீங்கன்னா இங்கே கண்டிப்பாக வந்து ஜோசியம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இவனுக்கு ஒரு நல்ல சீட்டாக எடுத்து போடுறான். பொய்யா பேசிகிட்டு இருக்கான். இல்லைண்ணா, ஜிபேலாம் எதுவும் இல்லைண்ணா, இப்போ எதுவும் கிடையாது. சுத்தமாக கையில் காசு இல்லை. பஸ்ஸு கூட போகிற பஸ்ஸுக்கு 50 ரூபா. ஹே காய்ஸ், வெல்கம் டு vlog with விஜய். நான் விஜய் ஜோட்சன். இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஏற்காடுலேருந்து கிளம்ப போகிறோங்க. இதுக்கு முன்னாடி ஆக்சுவலி நாங்கள் வந்த ட்ரிப் வந்து ஸ்டோரி டிஸ்கஷனுக்காக தான். ஸோ ஸ்டோரி டிஸ்கஷன் முடிச்சுட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு லாக் பண்ணியிருக்கேன். நான் ப்ராப்பராக லாக் பண்ணோன்னு நீங்கள் வரல, ஏன்னா அப்கமிங் நிறைய வந்து விளாக்ஸ் எல்லாமே இருக்குது. நான் ஷார்ட்ஸ்லாம் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். நம்ம இங்கேருந்து கிளம்பி நம்ம வந்து சேலம் போக போகிறோங்க. சேலமில் வந்து எங்களுக்கு 2:30 மணிக்கு பஸ்ஸு. ஸோ இப்போ வந்து ஏற்காடில் நாங்கள் வந்து ஜங்ஷனில் இருக்கோம். அதாவது எங்கள் ரூம் வந்து ஜங்ஷன் பக்கத்தில் இருக்குது. ரவுண்ட் டவுனான ஒரு ஜங்ஷனு. இங்கே பக்கத்தில் எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்டும் இருக்குது. மெயின் ஜங்ஷன் வந்து உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரூம்லேருந்து கிளம்பிட்டோங்க. இது வந்து மெயின் ஏரியா. இங்கேருந்து நடந்து போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே லெஃப்ட் சைடு போனீங்கன்னா மெயின் ஜங்ஷன் வந்துடும். ஜங்ஷன் போயிட்டு என்னென்ன இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணலான்றதை நம்ம அங்கே போய் நான் சொல்கிறேன். வாங்க அப்படியே போகலாம். இந்த ட்ரிப் வந்து 2 days எங்களுக்கு காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 7 காலி ஐயா 7,000 ஆச்சு. 7,000 ஆயிடுச்சு. ஃப்ரைடே நைட்டு வந்தோம். ஃப்ரைடே நைட், சாட்டர்டே ஒரு நாள், சண்டே இப்போ கிளம்புறோம். நாங்கள் எங்களோட அன்எக்ஸ்பெக்டட் பார்த்தீங்கன்னா ரூம் செலவு ரூம் அடிஷனாக ஒரு 1000 ஆகிடுச்சு. பஸ்ஸு ரூம் அடிஷனாக ஒரு 1000 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வந்து நீங்கள் முடிஞ்சால் ஓன் வெஹிக்கிள்ஸ். இதுக்கு முன்னாடி வீடியோஸில் கூட சொல்லியிருப்போம். ஆமாம், டிரான்ஸ்போர்ட் தான் மஸ்ட்டு. ஏன்னா இங்கே வந்து நீங்கள் ஆட்டோலாம் எடுத்திங்கன்னா அவங்க பல்க் புக்கிங் தான் பண்ணுவாங்க. ஏன்னா அப் அண்ட் டவுன் செட் தான் எடுப்பாங்க. ஏன்னா அப்பு மட்டும் பண்ண மாட்டாங்க. ஆமாம், அப் அண்ட் டவுன் செட் தான் புக்கிங்கு. அதுவும் இல்லாமல் மோஸ்ட்லி பைக் ரெண்டல்ஸ்லாம் சுத்தமாக இல்லை. மோஸ்ட்லி நீங்கள் வந்து ஆட்டோ தான் ப்ரிஃபர் பண்ணணும். ஆட்டோ டாக்ஸி இங்கே நிற்கிது பார்த்தீங்களா? ஆமாம், ஆட்டோ இங்கேயும் அந்த ரவுண்ட் டவுன் ஆகிட்டும் நிற்கும் ஆட்டோஸ் டாக்ஸிலாம். அதெல்லாமே கொஞ்சம் நீங்கள் பிடிச்சிக்கலாம். ஆனால் நீங்கள் ஃபேமிலியாக வந்தால் மேபி கேப் டிரான்ஸ்போர்ட்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா. ஆக்சுவலி சென்னையிலே வெயில் ஆனால் இந்த வெயில் வந்து ஒரு மாதிரி இந்த குளிருக்கு சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி இன்னைக்கு தான் வெயிலே அடிக்குது. நாங்கள் வந்ததுலேருந்து இன்னைக்கு தான் வெயிலே பார்க்குறோம்ல. இல்லைடா, அருவியில் மூஞ்சில். ஆமாம், இல்லை இன்னைக்கு ரொம்ப கிளியர் ஸ்கையாக இருக்குன்னு சொல்ல வரேன். ஓகே கைஸ், ஏற்காடை சுற்றி ஏகப்பட்ட ரெசார்ட்டு ஹோட்டல்ஸ்லாம் இருக்குங்க. இது வந்து சுற்றி வந்து ஒரு ஏற்காடுன்றது ஒரு மலை மேலே ஒரு ஏரியான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஊர் மாதிரி வச்சுக்கோங்க, ஒரு சிட்டி மாதிரி. இது வந்து மெயின் சிட்டி ஜங்ஷனு. இதை சுற்றி நிறைய வில்லேஜு, நிறைய ஹிடன் ஸ்பாட்லாம் இருக்குது. அங்கெல்லாம் நீங்கள் வந்து ரூம் புக் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து கொஞ்சம் எங்களுக்கு ட்ராவலும் எங்களால் டிரான்ஸ்போர்ட் இல்லாததுனால நம்ம வந்து மெயினில் வந்து ரூம் எடுத்துருக்கோம். ஸோ இங்கே தான் சாப்பிட்டோங்க நேற்று. இந்த இடத்துல செம்ம கூட்டமாக இருக்கும், எப்போ போனாலும் செம்ம கூட்டமாக இருக்கும் இந்த ஹோட்டலு. அப்புறமா இங்கே சாப்பிட்டோம். மெயின் ஜங்ஷன் உணவகம். நீங்கள் ஏற்காடு வந்தீங்கன்னா இந்த ஹோட்டலுக்கு வாங்க. ஃபுட்டுலாம் கூட அல்டிமேட்டாக இருக்குது. ஹோட்டலில் காட்டிப்பேன். ஹோட்டல் இப்படா ஹோட்டல் போர்டு தம்பி பிரபாகரன். நேற்று நைட்டு வந்து இங்கே தான் சாப்பிட்டோம் இல்லையா? ஆமாம், நைட் இங்கே தான் சாப்பிட்டோம். தம்பி பிரபாகரன் உணவகம். அப்புறமா நேற்று காலையில் இங்கே சாப்பிட்டோம். ஆமாம், ஏன்னா இங்கே கூட்டமாக இருந்துச்சு, இங்கே சாப்பிட்டோம். ஆமாம். ஸோ இதாங்க ஜங்ஷனு. ஏற்காடு நீங்கள் எங்கே சுற்றி பார்க்கணும், நீங்கள் போர்டு இருக்கும். இங்கே பாருங்கள், இதாங்க நம்ம சுற்றி பார்க்குற இடம். ஏற்காடில் 13 இடம் இருக்குங்க. ஆமாம், இங்கே பாருங்கள், பொட்டானிக்கல் கார்டன் நாங்கள் போகல. கிளியூர் ஃபால்ஸ் மட்டும் தான் போனோம். சேவரன் டெம்பிள் போகல. ஸ்ரீ சக்ரா மகாமேரு டெம்பிள் போகல. லேடிஸ் சீட்டு போனோம். கடையூர் வியூ பாயிண்ட்டும் போகல. ஜென்ஸ் சீட்டு வந்து ஜென்ஸ் லேடிஸ் சீட் நிறுத்தி நம்ம போனோம். அங்கேருந்து ஜென்ஸ் சீட்டு 550 மீட்டர் தான்டா. சரி விடுங்க, நேற்று கால் வலி டைம் ஆயிடுச்சு. ஆமாம், ஸோ வா போகலாம். அதையும் காமிச்சிடுறேன் எங்கெங்க போகலன்னு சொல்லிட்டு. அது கூட அதான் தெரியல. 13 இடம் இருக்குது, 2 இடமும் போனோம். நான் சொல்லணும். ஸோ ஆக்சுவலி நம்ம சேலம்லேருந்து வந்தோம்னா பஸ் இங்கே தான் நிற்கும். இல்லை, நைட் வந்து இறங்கணும். ஆமாம், நைட் இங்கே இறங்க பாருங்க. ஃபேமிலி எவ்வளோ கூட்டம் பாருங்களேன் ஏற்காடுக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏற்காடு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. வாங்க அப்படியே லேக் வியூ பார்த்துட்டு வருவோம். போட்டிங் போகலான்னு ஆசைப்பட்டான், கடைசி போல. ஆமாண்டா, காலையில் வந்தோம். காலையில் வந்துட்டு பார்த்தா அவ்வளோ க்ரௌடு. 9 மணிக்கெலாம் செம்ம க்ரௌடு ஏறிடுது. கரெக்டாக சீசன் அப்போ வர வந்து மாட்டிக்கிட்டோம். ஆமாம், ஒன்றும் பண்ண முடியாது.
ரெண்டாவது பட்ஜெட் எகிரினே இருக்குது, ஒரு மணி நேரத்துக்கும் பட்ஜெட் எகிருது நமக்கு. ஆமா, நாங்க என்ன பிளான் பண்ணோம், இன்னைக்கு காலைல சேவராயன் டெம்பிள் போலான்னு பிளான் பண்ணோம். நேற்று வந்து நாங்க வந்து லேப்டாப்ல ஸ்கிரிப்ட் டைப் பண்ணி முடிக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஆமா 2 ஆயிடுச்சு, 2 மணி ஆயிடுச்சு. ஸோ தூங்குறதுக்கு காலைல வந்து குளூர்ல ஏஞ்சிக்க முடியல. கிராஸ் பண்ண இதுதான் லேக் வியூ. சூப்பரா இருக்குல்ல லேக் வியூ. சாக்லேட் ஃபேக்டரி எல்லாமே இருக்குது. ஆமா, நேற்று நாங்க வந்து இங்கே தான் சாக்லேட் வாங்கணும். லைவா வந்து அவங்க சாக்லேட் மிக்ஸ் பண்றது அதெல்லாமே இருந்துச்சு. ஆக்சுவலி என்னன்னா நல்லா இருந்துச்சு சாக்லேட். சாக்லேட் ஆனால் ஆக்சுவலாக ஒர்த்து, ஏன்னா கலப்படமும் இருக்கு பியூரும் இருக்கு. அவங்க காசுக்கு ஏற்ற மாதிரி காலையில் சாக்லேட் 60 ரூபாய்க்கும் கொடுக்குறாங்க, 200-300 ரூபாய்க்கும் விலைக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா வந்து ஏன்னா சாக்கோவோட வேல்யூ வந்து அதுல வந்து அதிகமா இருக்கும். காசு அதிகமா கொடுத்தா சாக்லேட் வந்து அதிகமா கலப்பாங்க. 60 ரூபாய் நீங்க வாங்கினீங்கன்னா சாக்லேட் வந்து 20% ஸ்வீட் வந்து 75%. 70% ஸ்வீட்டு, 30% சாக்லேட் அந்த மாதிரி இது பண்ணுவாங்க. இங்க பாருங்க, இதுதாங்க லேக் வியூ. கடைசி வரைக்கும் என்ன கூட்டு போல. இல்லைங்க, இங்க பாருங்க, அங்கெல்லாம் போட் போயிட்டு இருக்கு பாருங்க, தெரியுதுங்களா? ஸோ நம்ம இது ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ரைட் எடுத்து அதை பாருங்க எவ்வளோ கூட்டம் இங்கேருந்து தெரியுது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, எனக்கு தெரியுது செம்ம கூட்டம். ஆனால் சரியான வியூ பாயிண்ட்டுங்க இது. நைட்டு வந்து பயங்கரமான ஒரு நைட் வந்து ஃபுல்லா மிஸ்டா இருந்தது. ஆமா, ஃபுல்லா பனியா இருந்துச்சு. 2:30 மணிக்கு பஸ். இப்போ டைம் பாத்தீங்கன்னா 2:30 மணிக்கு சேலம் பஸ். இப்போ பாத்தீங்கன்னா 11 ஆக போகுது. 12 மணிக்கு பஸ் பிடிச்சாதான் நாங்க வந்து அங்க ரீச் ஆகுதுக்கு 1.5 மணி நேரம். ஆனா போட்டிங் போக கொஞ்சம் ஆசையா தான் இருக்கு. அசிங்கமாக திட்டப்படும் முன்னை போட்டிங் வாடான்னா கடைசி வரைக்கும் கூட ஒண்ணு இல்லை, போலாமா சொல்லு. ஏய் லேட் ஆகும்டா. இப்போ போனா ஒன்னு நீ அவங்க முன்னாடி சொன்னாங்களே 2 மணி நேரம்னுவாங்க. இப்போ போனா 2 மணி நேரம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் டிக்கெட். சண்டேனால 2 மணி நேரம் ஆயிடும். எப்படியும் நேத்தே 1 மணி நேரம்னாங்க, கன்ஃபார்ம் 2 மணி நேரம். ஆனா அந்த வியூல சும்மா இங்க பாருங்களேன், எல்லாரும் உட்காந்துருக்காங்களே. இந்த மாதிரி நாங்க நைட்டு ஈவினிங்லாம் வந்து உட்காருவோம். சூப்பரா இருக்கும் அந்த ஆக்சுவலி இந்த வியூ பாயிண்ட். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்றது, இப்போ கிளம்பலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நீ ஜோசியம் பார்க்க போற. வா. ஜோசியமா? ஆமா வா. கிளி ஜோசியத்துல எனக்கு நம்பிக்கை இல்லை. கிளி ஜோசியம் பார்க்கலாம் வா. கிளி ஜோசியமா? ஆமா, நீ ஒன்று உனக்கு பார்ப்போம் ஃபர்ஸ்ட். என்ன இவ்வளோ பெரிய டாஸ்க் கொடுக்குறீங்க கிளி ஜோசியர்? ஸோ இப்போ வந்து ஒரு நல்ல ஜோசியராக பார்த்து ஒரு நல்ல ஜோசியரை தேடுறோம். தேடி விஜயோட வாழ்க்கை என்னோட வாழ்க்கை இல்லை, உனக்கு கல்யாணம் ஆகுமா இல்ல எனக்கு ஆகும்போது ஆக போகுதுடா. அதுதான் சொல்றேன், அதெல்லாம் செக் பண்ணுவோம்ல. இப்பயே உனக்கு தான் இப்போ பார்க்க போறேன். நீ தான் இப்போ பரவாயில்ல, நான் உன்னை செக் பண்ணுவேன். இப்போ உங்க ராசி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் எந்த செலக்ட் பண்ணுவோம். அது இது வேலை ஃபர்ஸ்ட் உனக்கு பார்க்குறோம், அப்புறம் இது பண்றோம். ஸோ அண்ணன் ஃப்ரீ ஆயிட்டாரு. ஒரு ஆளுக்கு 50 ருபீஸ் வாங்குறாரு. ஆனா நீங்க இங்கே தான் பாக்குறீங்களாண்ணா? இங்கே தான் இருப்பாங்க. சார் நீங்க லேக் வந்தீங்கன்னா இங்க கண்டிப்பா வந்து ஜோசியம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த இவனுக்கு ஒரு நல்ல சீட்டா எடுத்து போடுறான். பொய்யா பேசிட்டு இருக்கான். விஜய், வயசு 28. என்னடா இப்படி வந்து உட்கார வச்சு ரோட்ல இங்க பாரு, எல்லாரும் என்ன பாத்துருக்காங்க. அது யாரு பார்த்தா என்ன வருது. நல்லதா கெட்டதா நினைச்சிட முடியுமா, நம்ப முடியுமா? ராசி இருக்குது, பணம் இருக்குது, குழந்தை இருக்குது, அவங்க இருக்குது, ஆடுகள் இருக்குது, செல்வாக்கு இருக்குது, சந்தோஷம் இருக்குது. ஜாதகம் மட்டும் பாத்துருக்காங்க. ஆனா எனக்கு துலாம் ராசி இருக்கு. சரி சரி, டைம் நேரம் நல்லா இருக்கும். சரிங்களா? வளர்ந்ததும் குறை கிடையாது. சரிங்க. சாராத லட்சத்துக்கு சேர்ந்து வரும் ஒட்டாசன காரணம் நேரம். இந்த வருஷம் முடிஞ்சு இந்த வருஷம் தை மாசம் பிறந்த நேரத்துல கண்டிப்பா வழி பிறக்கும், நல்லது நடக்கும். ஆனா உங்களோட பேர் ராசி வந்து வாழ்க்கையும் சரி குடும்பத்தையும் சரி கொஞ்சம் எந்த திசைக்கு போனாலும் முன்னேற்றம் பண்றது கிடையாது. பைபிளும் சரி எல்லாமே கொஞ்சம் கஷ்டம் தெரியுது தவிர சந்தோஷம் பண்றது இல்லை. அவங்க வந்து வாய் சொல்லி விரோதமா இருக்குது. வாய் சொல்லமா பேசுற பேச்சு வீண் பிள்ளை வீண் கஷ்டம் தேடி வருவது. அவங்க எந்த ஒரு திசை போனாலும் கொஞ்சம் நிதானமும் இருக்கு. சரி, வண்டி வாங்குறது கொஞ்சம் அர்த்தப்படாது, பொருள் அதிகமா இருக்குது. சரிங்களா? சொந்த பந்தத்துல எது சொல்லிட்டு இருக்குது. வீட்டுல தேடி வரணும், வீடு சிக்கல் தேடி வர நேரத்துல கூட இருக்குது. ஏதாவது வந்து கண்டிப்பா சாதிக்கிறானா அவசரப்பட்டு சரியா? அவன் இன்னொரு வந்து உலகத்திலேயும் முதல் படம் விநாயகர் பெருமாள் வந்து நேரம், விநாயகர் தீர்க்கிற நேரம், கஷ்டங்கள் மாறுற நேரம், பெருமாள் வந்துக்கிற மாதிரி விநாயகர் வந்துக்கிற மாதிரி எந்த ஒரு குறையும் நிவர்த்தி ஆகும். நல்லது நடக்கும், கெட்டதாக ஒண்ணு இல்லை. சத்து மண்ணுக்கு போற வரைக்கும்
சனிக்கிழமை நாள் வந்து கருப்பு போடக்கூடாது. சரியா? கருப்பு நெத்தில வைக்கக்கூடாது. சாவு சோறு தீட்டு சோறு சாப்பிடக்கூடாது. முன்ஜாமீன் யாரும் நிற்க கூடாதுன்னா வருது பார்த்து நியூ இயர் நாள் சிவன் கோயில் மட்டும் போயிட்டு. சரி, சிவன் கோயிலுக்கு போயிட்டு உன்னால முடிஞ்ச ஒரு 4 பேருக்கு அன்னதானம் போடு. எந்த ஒரு குறையானாலும் நிவர்த்தியாகும். நல்லது நடக்கும். ஜோசியம் ஜாதகம் வேணும். நல்லா இருக்கும். சரியா? இப்ப நான் பிறந்ததே வந்து 1996 விநாயகர் சதுர்த்திக்கு தான், 16ஆம் தேதி. எந்த ஒரு குறையில விநாயகர் கோவில் எந்த ஒரு சிவன் முன்னேற்றம் தான் லைஃப்ல கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆனா இந்த வருஷத்துக்கு முடிவு. சரியா? இந்த வருஷம் முடிஞ்சு 2025 கண்டிப்பா நல்லது நடக்குது. சிவன் கோயில் போகலாம்னு சொல்லுங்க. சரியா? நல்லா ஓகே, சொல்லிட்டாருங்க. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிளி வச்சப்பாங்க. தேங்க்ஸ் சார், சொல்ல கரெக்டா எடுத்துட்டாப்பா. என்னடா உனக்கு அப்புறம் இது நான் உட்காருந்தா உட்காரு, என்னையும் லாக் பண்ற. உட்காரு. அவனுக்கு ஜோதியம் பார்த்தியாச்சு. புரியுமா? இல்ல இவரு சொல்றது கொஞ்சம் எனக்கு சொல்றது எனக்கு மட்டும் நான் சொன்னா ஆனா என் பேர் அபிமன்யுண்ணா. ஆமா, வயசு வந்து 27 முடிஞ்சு 28 வரப்போகுதுண்ணா. நம்ம சென்னை சொல்லுங்க. சுவாமி இதெல்லாம் பண்ணதே இல்லையா? நல்லதா கெட்டதா மனுஷன் ஜோஷம் ஜாதகம் பஞ்சாங்கம் இல்ல வீட்டுல பாத்துருக்காங்க. எனக்கு வீட்டுல ஜாதகம் பாத்துருக்காங்க. நான் இப்பதான் சும்மா ஜோஷம் ஜோசியம் ஜாதகம் ஜோசிகாரன் ஜோசம் மட்டும் கொடுத்துருவோம். பாம்பாட்டுக்கு கத்துக்கூடிய சிக்கலாவில்லை சத்துச்சு கேகராவில்லை சைக்கிள் எண்ணம் இல்லை. அடுத்தவங்களுக்கு எண்ணம் இல்லை. நான் அழிஞ்சாலும் ஆனா ஒரு பேர் ராசி ஒண்ணுன்னா ஒரு புத்தி வந்து நல்லவன், ஒரு புத்தி வந்து பயிற்சிக்காரு, இன்னொரு புத்தி வந்து 60 வயசு ஆளு புரியாது. சரியா? ஆனா இல்லாதுன்னு தேடி வந்தோட கையில இருக்கிற உதவி எவ்வளவு ஆசை யாரும் தெரியும் ஆசை முடியாதுன்னா. ஆனா ஜோசியம் ஜாதகிற பழக்கத்துல யாருமே உங்களோட பேர் ராசி அப்படின்னு பேர் ராசிக்கு கரெக்டா 9 மாசம் இருந்து எந்த விஷயம் போனாலும் கை நேரம் சரி, கை நேரம் சரியில்லை. டைம் மட்டும் சரியில்லை. இப்ப கொஞ்ச நாள் ஒரு பேர் ராசிட்டு நினைக்கிறது ஒண்ணும் நடக்கிறது இல்லை. பாசங்களோட பகப்பாட்டு நல்லதுல போனாலும் இப்ப எந்த தொழில் செஞ்சாலும் எந்த ஆடு செஞ்சாலும் நஷ்டம். சரியா? நீங்க எவ்வளவு ஒரு சம்பவத்தில் 4 பேர் சம்பவத்தில் சொந்த பந்து ஜாதிக்காக இருக்கிறாங்கப்பா. பெண்ணுக்கு வாழ்க்கிறாங்க. இப்ப ஊர் கூட சேர்ந்து ஊர் கூட பழகிறாங்க. 4 பேர் போட்டு ஆனா மதிப்பொண்டு அண்ணன் தம்பி ஆதரவு இல்லை. வெற்றி போல ஆனா ஊருக்கு நல்லவர், வீட்டுக்கு கேட்டவர், உணவன் புரியுதோ கூட்டக்காரங்களும் பலமான கஷ்டம் இருக்கு. ஆனா இந்த வருஷத்துல உன்னோட பேர் ராசி அபிமன்யோட பேர் ராசி அத்திமரம் அத்திமரம் பலம் பார்த்து மேல பாக்குறத படிச்சிருக்கணும். சக்தியா இருக்கும். அந்த மட்டும் வாழ்க்கை மேல பாக்குறத பந்தவர்கள் உங்களுக்கு பணக்காரங்களும் கடன்காரங்களா வந்து சுருட்டு முகத்தவங்க அனுபவிச்சு பல புத்தி பலவாசம் நிதானம் இல்லை. வேலை விஷயத்திலும் சந்தோஷம் இல்லை, தொழில் விஷயத்திலும் சந்தோஷம் இல்லை, வாழ்க்கை விஷயத்திலும் நிம்மதி இல்லை. நைட்டு பார்த்தாலும் நல்ல தூக்கம், பாம்புக்கு அனுபவம் நல்ல படிக்கிறது, சாப்பாடு கூட அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லை, உடல் பாகத்தில் முன்னது சுறுசுறுப்பு இல்லை. ஆனா ராத்திரில பார்த்தாலும் கட்ட பொண்டாட்டி பக்கத்துல இருந்து கட்டி நைட்டை படுத்தாலும் கட்ட பொண்டாட்டி பக்கத்துல இருந்து படுத்துறது பகலான பச்சை மரத்து மேல போகுது. ஜோசியம் ஜாதகம் மரணம் இல்லை, நேரமே ஒரு சரியில்லையே. சரியா? நம்ம சாதினாலேயோ தெய்வத்தினாலேயோ தியாகங்களோ எந்த குறையும் இல்லை. சாமியால பல விஷயம் சத்தியத்துக்குள்ள என்னோட பேராசி ஒரு விதவு பொண்ணு தந்துருந்தா இந்த மாதிரி சின்ன வயசுல கல்யாணமான ஒரு பொண்ணு கல்யாணமான 3 மாசத்துல
புருஷனை இழந்துட்டு தாலி இழந்துட்டு உதவியான இன்னொரு கல்யாணம் நடக்கணும் இன்னொரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அந்த முன்னெச்சரிக்கை இருக்கிற கருப்பத்தை கழிச்சு ஒரு அமாவாசை நாள் இந்த மாதிரி போடுறத வரவங்க ரத்த காப்புக்கு ஒரு கருப்பு கழிச்சு கொடுத்து வச்சிருந்தப்போ கண்ணால பார்க்கல காதால கேட்கல காலால தாண்டி வந்துருக்கு செஞ்சது இல்லை யாருக்கும் எங்கேயும் ஒரு கருப்பு கழிச்சு வச்சுக்கிறது தாண்டி வந்துருக்காங்க தாண்டி வந்துட்டு இருந்தாரோ ஒரு வீட்டுக்கு வந்துக்கிறப்போ கை கால சுத்தப்படுத்தி கஷ்டப்பட்டு அப்படியே வீட்டுல வந்திருக்கு கணவன்றது அவங்களோட பேராசனம் பரீட்சையில தான் வந்து சரியா 12 கரும்பு ஒதுக்குன்னு முடிச்சேன்னா நீங்க இருந்தாலும் சரி அந்த இருந்தாலும் சரி இன்னொரு சீட்டு நடக்குது எடுக்கிறது ஒரு சாமின்னு வந்துச்சுன்னா ஒரு இது அர்த்தம் ஒரு நல்ல சீட்டு கொடுக்குது எடுக்கிறது ஒரு கெட்டதும் வந்துச்சுன்னா ஒரு எரிசங்கரை படிக்காது எரிசங்கரை படிக்காது வரலாறு சரியா அப்படி சாமி தெய்வம் வந்துச்சுன்னா 12 கரும்பு ஒதுக்குன்னு முடிச்சேன்னா காலால கஷ்டப்பட்டது ஒரு சுத்தமான காணிக்கு செலவாகும் என்னால முடியுமா கோயில்ல போய் பண்றது இங்க கலப்பு கரும்பு இங்க இப்ப கிளம்புறோம் ஊருக்கு கிளம்புறோம் சரியா செய்யணும்னா 5000 ஆகும் வீடா இருந்தா எவ்வளவு கேட்டுக்கலாம் செய்யணும்னா ஒரு 3 கட்டுக்கு 3,500 செலவாகும் அது எடுக்கிற ஒரு சாமி வந்தா மட்டும்தான் சரியா கெட்டதும் வந்து செஞ்சாலும் வரல வச்சு அனுப்பிச்சுதான் சரியா சாமி வந்து செஞ்சுக்கோ கெட்டதும் விஷயம் ஆகணும் சாமி வந்து பாருங்க இந்த பரிகாரம் செய்யற கெட்டதும் விஷயம் செஞ்சாலும் சாராவரத்தில் சேர்ந்து வரணும் ஒட்டாசில காரம் ஒட்டு வரணும் எதிர்பார்க்கிற காரம் முடியும் 4 பேர் மட்டும் கண்டிப்பா குடிச்சாலும் கௌரவம் படிச்சு நல்லது நடக்கும் சரிடா உலகத்திலே முதல் கடவுள் விநாயகர் பெருமாள் வந்து நிறைய வினைகளை தீர்த்து விட்டாங்க கஷ்டம் தீர்ந்தா சாமி என்பது காட்டுதான் வீட்டு வருவது நீ தோஷமா நீ வர ஊர் தோஷமா நானும் வருவேன் சரியா தேவனத்துல தீர்வு திருவாரூர் கோடி கோடி பட்டு கொடுத்தவங்க தேவை சரியா கைதா கரும்பு உதவும் கஷ்டம் உதவும் 4 பேரும் கௌரவம் படைக்கணும் வேலையோட முடியாது 4 பேரும் நல்லது நடக்கணும் சரியா இந்த வருஷத்துக்குள்ள சரியா 2021 ஆரம்பிச்சு 6 மாசத்துக்குள்ள நல்ல நிலை வந்து செல்வா கூட போனச்சு நல்லா இருந்ததுதான் சரியா இதே இடத்துல தேடி வந்து ஆனா நீ சொன்ன மாதிரி நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லிட்டு பொண்ணு வாங்கி குடிப்பியா சாப்பாடு நடந்து குடிப்பியா சந்தோஷம் சொல்றேன் கஷ்டம் சொல்றேன் ஆனா இந்த இடத்துல கரும்பு இருக்கு மனசால ஒதுங்க நினைக்கிறீங்க புரியல இந்த இடத்துல கரும்பு இருக்கு கேட்ட காரியம் செலவாக முடியுமா இப்ப இங்க செய்யுதுக்கா இப்ப இங்க செய்யுது முடியாது இல்லண்ணா இப்போ நான் ஊருக்கு போறது எந்த இதுமான கடைசி காசு பஸ் முன்னாடியே போட்டோம் அப்படி கிளம்புறோம் நல்லா குடிப்பியா நல்லா செய்வியா நல்லா இருந்தா செய்யும் எல்லா தரத்துக்கும் போகணும் எல்லா தரத்துக்கும் எல்லா கஷ்டமும் இன்னையோட எல்லா கஷ்டம் மாறணும் இன்னோட எல்லா தத்துவம் மாறணும் அவன் பாருங்க எல்லா தரத்துக்கும் போகணும் சொல்லு எல்லா தத்துவம் போகணும் ஆன தின்னாது ஆன தின்னாது ஆன தின்னாது என்ன தின்னாது என்ன தின்னாது என்ன தின்னாது மண்ண தின்னாது அவன் தின்னாது மலை தின்னாது இன்னோட இன்னையோட இறங்கமல்ல கரகமல்ல ஒரு மனசோட 3 மாசோட 3 கட்டுல 3 கட்டுல 3 பூஜையில 3 பூஜையில 3 மந்திரத்துல 3 மந்திரத்துல 3 ஐநூறு போறது என்னால முடியாது என்னால முடியாது இந்த இடத்துல மனசார மனசார ஒரு 500 இறங்கமல்ல கரகமல்ல சிவகாட்டுக்கு என்ன பிடிச்சது ரொம்ப பிடிச்சது ரொம்ப பிடிச்சது அது பிடிச்சது மனசார போகணும் மாறணும் கல்ச்சர் மண்டபத்துல காட்டுக்கு போகணும் இப்ப இப்ப கொடுங்க நல்லா இருந்தியா அடுத்த காசு தேவை சாப்பிடுறது சரியா கட்டு ஓடிட்டு கட்டு ஓடிட்டு கர்மம் போச்சு கர்மம் நான் சொன்ன காரியத்தை வச்சு
கையில காசு ஒரு கட்டு காணி வச்சுக்கோடா சரியா மீன் காசு எனக்கு கொடுக்காது இல்லண்ணா சத்து மண்ணுக்கு போக நல்லா இருந்ததுல ஜிபே பண்ணி விடு நல்லா இருந்தா இல்லண்ணா ஜிபே எல்லாம் எதுவும் இல்லண்ணா இப்ப எதுவும் கிடையாது சுத்தமா கையில காசு இல்லை பஸ் கூட போற பஸ்ஸுக்கு 50 ரூபாய் தலை சுத்தி காசு அண்ணா இருந்தா குடுக்கலாம்ண்ணே இல்லண்ணே சரி 100 ரூபா நான் போட்டு எக்ஸ்ட்ரா போட்டு 100 ரூபா நான் நல்லது நடக்கும் சொல்லு நல்லது நடக்கணும் மனசார குடுப்பியா மனசார 100 ரூபா தரேன் 3 கட்டுல 3 கட்டுல 3 நூறுல 300 ரூபாய் 300 ரூபாயில கஷ்டம் போச்சு சொல்லு கஷ்டம் போச்சு 300 ரூபாய் கூட அதிகம் தேவை நல்லா இருந்தா மனசா தேடி வந்து காசு கொடுக்காது 100 ரூபாய் காசு தரேன் கோசரம் பண்ணனா காசு கிடையாது காசு கிடையாது புரியுதுல கேக்குறேன் காசு கோசரம் பண்ணு நல்லா இருந்தியா தேடி வந்து ஒரு சாப்பாடு கொடுக்குது சரி, நல்லா இருந்தா கண்டிப்பாக சாப்பிட கொடுக்குறேன் இப்படியேவா 100 அண்ணா 100 ரூபாண்ணா மனசார செய்யறேன் 100 ரூபாய் எப்பா ராசி பலன் ஸ்கேம் எப்படி இருந்துச்சு இப்போ புரியுதா என்னன்னு ஓப்பனா சொன்னோம்னா இந்த ராசி பலன் ஜோசியம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கணிப்பு அதாவது சிலது வந்து அவங்க சொல்றது வந்து சிலது வந்து ஒரு நல்லதாகவும் இருக்கும் கெட்டதாகவும் இருக்கும் மனுஷனோட மைண்ட் எப்படின்னா நல்லது வந்து இப்போ எனக்கு நல்லது சொன்னாரா எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு எதுவுமே ஆகல எனக்கு கெட்டது சொன்னாரா கெட்டது சொல்லும் போது யாரா இருந்தாலும் அது மைண்ட்ல வந்து ஒரு மாதிரி இதுவா தான் இருக்க செய்யும் ஆனா இன்னொன்னு சொல்றேன் பாரு எந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்குதோ இல்லையோ நடக்கணும்னு இருந்தா நடக்கும் நடக்கணும்னு இருந்தா கண்டிப்பா நடக்கும் மக்களே ஆனா நம்ம வந்து அதை மீறி நம்ம எதுவுமே பண்ண முடியாது என்னன்னா நம்ம மைண்ட் வந்து நம்ம வந்து பாசிட்டிவா வச்சுக்கணும் எப்பவுமே வந்து பாசிட்டிவான திங்கிங்கில் இருந்தாலே எந்த கெட்டதும் நடக்காது அப்படி கெட்டது நடந்தாலும் அதை ஏற்றுக்கிற அளவுக்கு மைண்டு வந்து ரெடி ஆகிடும் அதான் நான் சொல்ல வரேன் கெட்டது சொன்னானா ஆனால் அவன் சொன்னதுக்காக இல்லை நார்மலாக உனக்கு தோணுச்சுன்னா கோயிலுக்கு போ அவ்வளோதான் கோயிலுக்கு போ உனக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா போ எனக்கு வந்து நான் வந்து எல்லாத்துலேயுமே எனக்கு நம்பிக்கை இருக்கு என்னன்னா ரெக்கார்டு வானான்ட்டாரு என்ன ஸ்கேம்னா அவர் ரெக்கார்டே போடாதீங்கன்ட்டாரு நான் பாதி ரெக்கார்ட் போட்டேன் அவர் கெட்டது சொல்லிட்டு ஆனா வந்து காசு 1500 ரூபாய் கேட்டாங்க தாங்க உண்மை 1500 ரூபாங்க உண்மையாலே கடவுள் சாமி உண்மையாலே இந்த மாதிரி பண்றவங்க வந்து காசுக்காக ஆசைப்பட மாட்டாங்க சத்தியமா சொல்றேன் காசுக்கு எவன் பண்றானோ அவன் வந்து போய் தான் எனக்கு தெரிஞ்சு கிளி தான் சூப்பரா ட்ரைனிங் கொடுத்துருக்காரு அண்ணன் என்னடா கிளி பயங்கரமா ஆனா என்ன ஒரு விஷயம்னா நான் இவனை சம்பவம் பண்ணலான்னு பார்த்தேன் என்ன சம்பவம் ஆயிடுச்சு எனக்கு வந்து ஃபுல்லாக இவனுக்கு பாசிட்டிவாக சொன்னாங்க எனக்கு வந்து நிறைய பிரச்சனை இருக்கு ஆனால் ஃபர்ஸ்ட் ஒரு 5 பாயிண்ட் சொன்னார்ல அது வந்து அக்செப்டபிள் ஏன்னா அந்த மாதிரி தான் எனக்கு நடக்குது நான் வேலையில் பெருசாக இதுவாக இருக்கட்டும் சரி ஃபேமிலியும் சரி எனக்கு காசு வர்றது கையில் நிற்காது செலவாயிட்டே தான் இருக்குது கண்டிப்பாக ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு உண்மைதான் அதுக்கப்புறம் ஆனா இந்த மண்டபம் திடீர்னு ஏதோ ஒரு மண்டபம் வச்சுட்டு ஏதோ ஒரு முடியெல்லாம் வச்சு இதெல்லாம் வச்சு கருப்பு இங்க பாருங்க நெத்தியில வந்து கருப்பு மை வச்சுட்டு மண்டை ஓடு உள்ள கட்சி புள்ள வந்து மண்டை ஓடு இந்த முடியெல்லாம் வச்சு திடீர்னு கையில கொடுக்குறாரு ஏதோ சொல்றாரு ஏதோ கல்யாணம் ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி இவனுக்கு ஏதோ பேய் பிடிச்ச தத்ரம் இருக்கு ஏதோ ஒரு பேய் வந்து உன்னை ஆட்டி படைக்குது அப்படின்ற மாதிரி இவனை பயம் முத்தி 1000 ரூபாய் அடிக்க பார்த்தா ஆனா நம்பால நீ என்ன பேய் நீ ஆனபிள் கூட கூட்டணுவா நீ வந்து காஞ்சரிங் கூட கூட்டணுவா என் கையில இருந்து 10 பைசா வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நாங்க ஜாலியா வந்து போட் வியூ போலான்னு பார்த்தோம் ஆனா ஆக்சுவலா எனக்கு என்ன வந்து நாங்க வந்து கடைசியில கிளியோட பாயிண்ட் ஆஃப் வியூல மாட்டிக்கணும் கிளியோட பாயிண்ட் ஆனா எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா அவர் சொன்ன ஒரு 5-6 பாயிண்ட் கரெக்டா இருந்தது எனக்கு இன்னொன்னு வந்து மெயினா வந்து என் பாட்டியே என்ன கோயிலுக்கு போக சொல்லிட்டு இருக்காங்கடா ஏதோ தோஷம் இருக்கிற மாதிரி இருக்குது கோயிலுக்கு போகன்றாங்க சரி கோயிலுக்கு போவோம் ஆனா 1500 நல்லா கண்டிப்பா சப்போஸ் இருந்தாலும் சொன்ன மாதிரி 6 மாசம் நல்லா இருந்தா வேணா வந்து ஒரு சாப்பாடும் ட்ரெஸ்ஸும் கேட்டான் ஒரு ஜோசியத்துல எனக்கு நம்பிக்கை இல்லை என் வீட்டுல எல்லாருக்கும் நம்பிக்கை அதுதான் கர்மா இஸ் பூமரங் எனக்கு சம்பவம் பண்ண பார்த்தேன் கடைசியா உனக்கு சம்பவம் பண்ணாங்க அது சொல்லும் போது ஒரு வகையான ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அந்த பேட் வைப்ஸ் வந்துச்சா அதுதான் வந்து ஒருத்தனை காசை வந்து எப்படி வந்து அவங்க கிட்ட இருந்து எடுக்கலான்ற மெத்தடு இப்போ நான் உனக்கு கெட்ட நல்லது சொல்லி உங்ககிட்ட காசு வாங்க முடியுமா கெட்ட சொல்லி காசு வாங்க ரெண்டுமே பண்ண முடியும் ஸோ எது சொன்னா அதிகமா கிடைக்கும் காசு நல்லது சொன்னா கிடைக்குமா கிடைக்காது கெட்டது சொன்னாதான் அதிகமான காசு கிடைக்கும் யூடியூப்ல கூட இப்போ நான் கூட நல்லது சொன்னா கண்டிப்பா வியூஸ் வர்றதுக்கு எதுவுமே காசு வராது இப்போ நான் வந்து கான்ட்ரவர்ஷியலா கெட்டதோ இல்ல இப்போ யூடியூப்ல இன்ஸ்டாலாம் ட்ரெண்ட் ஆகுறாங்க பாருங்க அந்த மாதிரிலாம் பண்ணானா நல்லா காசு கிடைக்கும் இதுதான் மேட்டர் கெட்டது சொன்னா கண்டிப்பா காசு கிடைக்கும்னு தெரிஞ்சிச்சு அண்ணனுக்கு அதனால இவனை ஸ்கேம் பண்ணாரு வந்தா அப்படி 1500 ரூபாய் சொன்னாரு அப்புறம் ஒரு 1000 ரூபாய் வந்தா அப்படி
ஆனாலும் அங்க வந்து ஒரு 100 ரூபாய் லாஸ் தான். நம்ம சாப்பிடுற காசு பிரியாணி காசு வந்து நீ லாஸ் பண்ணு, நீ கொடுக்கணும் 100 ரூபாய் எனக்கு கொடுக்கணும். உன் பரிகாரத்துக்கு நீ தான் கொடுக்கணும். அதையும் கடை வாங்கி கொடுத்தனா அது சாமி மன்னிக்காது, எனக்கு பட்ஜெட் தாங்காது. என்னன்னா 1500 ரூபாய் வந்தாரா, 1000 ரூபாய்க்கு வந்தாரு, 500 ரூபாய்க்கு வந்தாரு, அதுக்கப்புறம் 300 ரூபாய்க்கு வந்தாரு, கையில காசுல ஜிபே பண்ணினாரு. ஆமா ஜிபே சரி வந்தாச்சு 100 ரூபாய். ஆக்சுவலா நாங்க பண்ணது ஆளுக்கு 100 ரூபாய், போட்டிங் போற காசு 200 ரூபாய்க்கு, அதாவது ஆளுக்கு 100 ரூபாய். எப்படின்னா பெரிய வலையா போட்டு ஏதாச்சும் ஒரு 200-300 மாட்டோம்ல. ஆனா ஒரு கட்டு எடுத்தோம் அதுல 500 ரூபாய் நோட்டு இருந்தது. ஆல்ரெடி யார்கிட்ட வாங்கி உள்ள வச்சிருந்துருக்காரு. இல்ல அது அந்த சாமி எடுத்ததுன்னா அந்த சாமி போட்டோ வரும்போது மட்டும் அது உள்ள காசு இருக்காம காசு இருக்கும். அப்படியா? கெட்டது அந்த ஆக்சிடென்ட் இவனுக்கு வந்தது என்ன தெரியுமாங்க, வந்து ராசியில அப்படியே ரத்த காயத்துல அப்படியே ஆக்சிடென்ட் ஆகி பத்துன்னு இருக்கான். அது வந்துச்சு இவனுக்கு. எனக்கெல்லாம் செம பயம், என்னடா இது எடுத்தவனே இப்படி ஒரு சம்பவம் பண்ணி விட்டாங்களே அப்படின்னு சொல்லி. பட் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லா மனுஷனோட வாழ்க்கையிலும் நல்லது கெட்டது நடக்கும். எனக்குமே ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்தது. இப்போ எனக்கு வந்து வாழ்க்கை வந்து நல்லா போயிட்டு இருக்கு. இவனுக்கு தெரியும், இவன் தான் வந்து ஃபுல்லா கூட தான் என் கூட தான் இருந்தான். 8:30 மணிக்கு முடிச்சு முறுக்கு சாண்ட்விச் சாப்பிட்டு போனா. அப்பெல்லாம் வந்து நான் ரொம்ப அப்படிதான் எனக்கு கூட சொன்னாங்க, உனக்கு கெட்ட நேரம்னு சொல்லிட்டு நடந்தது. ஆனா நல்லதோ கெட்டதோங்க, உங்களுக்கு எந்த சாமி மேல நம்பிக்கை இருந்தாலும், எந்த கோவில் மேல நம்பிக்கை இருந்தாலும், இல்ல நம்பிக்கையே இல்லைனாலும் உங்களுக்கு வந்து எது மேல நம்பிக்கை இருக்கோ அது மேல நம்பிக்கை வைங்க. கண்டிப்பா லைஃப் வந்து பாசிட்டிவா, உங்க மனசு தாங்க எல்லாமே கோயில். நீங்க பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க, பாசிட்டிவா லைஃப் லீட் ஆகும். அவ்வளவுதான். நம்ம எப்பயுமே நல்லதா நினைப்போம், நல்லது கெட்டது வந்து நினைப்போம், நல்லதா நடக்கும். ஆமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அவர் சொன்னதுனால எனக்கு ஒன்றும் இதுவெல்லாம் ஆகல. ஆமா, என்னன்னா சரி டக்குன்னு ஒரு நெகட்டிவ் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அதுல இருந்து இப்போ அவர் எனக்கு வந்து நெகட்டிவ் சொன்னார்னா நான் யோசிச்சிருப்பேன். நெகட்டிவ் வந்து ஆமா அவர் சொல்றதுலாம் கரெக்ட். ஏன்னா எல்லார் வாழ்க்கையிலும் கஷ்டம் வந்து நடக்கும். ஆமா, எல்லார் வகையிலும் நடக்கும், அதுதான் உண்மை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா 11:40 ஆகுது. நம்ம வந்து லேக் வியூ, இங்கே பாருங்க லேக்கை வந்து பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். நம்மள மாதிரி எல்லாருமே இங்கே உட்காந்துருக்காங்க. லேக் வியூ வந்து பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். பஸ் வந்து அந்த பக்கம் தான் பஸ், நம்மளுக்கு இந்த பக்கம் தான் பஸ். ஆக்சுவலி இங்க வந்து சுத்தி பார்க்க நிறைய இடம் இருக்கு. அந்த காமிச்செல்லாம் இந்த 11 இடம் இருக்கு, 13 இடம் இருக்குது, 13 இடம் இருக்கு. நெக்ஸ்ட் vlogல 13 இடமும் நம்ம பாக்குறோம். 5 நாள் வரோம், 13 இடமும் பாக்குறோம். சீக்கிரமா நான் வேலையை விடுறேன், யூடியூப்குள்ள வரேன். ஆமா, ஏன்னா 2 பேருமே ஒர்க் பண்றோம், மீடியால ஒர்க் பண்றோம். இஸ் எடிட்டர் அண்ட் கேமராமேன். அண்ட் நாங்க 2 பேரும் ஃபிலிம் மேக்கிங் பண்றதுக்கு வந்து ட்ரை பண்றோம். ஸோ ரைட்டிங், அதுக்காக தான் இந்த சேனல் எல்லாமே, வேற எதுக்காகவுமே கிடையாது. சும்மா டிராவல் பண்றதுக்காகவும் ஜாலியாக அப்படியே நம்ம எங்களுடைய விஷயத்தை ஷேர் பண்ணுறதுக்காக தான். இப்போ வந்து நம்ம பஸ் ஏறி சேலம் போயிட்டு சேலம்லேருந்து சென்னை போகிறோம். போகிறதுக்கு வந்து எஸ்ஆர்டியில் பஸ் புக் பண்ணியிருக்கோம். எஸ்ஆர்டி பஸ்ஸு ஓல்வோ ஏசி பஸ். ஆமாம், இங்கே வந்து கவர்மெண்ட் பஸ்ஸும் இருக்குங்க. ஒரு 300-350 அந்த மாதிரி டிக்கெட் வருது. நாங்கள் வந்து ப்ரைவேட் பஸ் தான் புக் பண்ணியிருக்கோம். இப்போ போயிட்டு பஸ் ஏறிட்டு அப்படியே நம்ம வந்து சென்னை போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாசிட்டிவாக இருக்கிறேன். எனக்கு ஆக்சுவலாக ஜோசியர் சொன்ன பேட்டரி போச்சு. ஆனால் நான் அதுலேருந்து நான் வெளில வந்துட்டு ஜாலியாக போயிட்டு நான் எங்கே நடக்கிறது தாங்க நடக்கும். ஆனால் சாமி கும்பிட்றது நல்லது. நம்மளோட பாசிட்டிவாக கண்டிப்பாக ஒரு கோயில் போகணும். எங்கள் பாட்டி சொல்கிறதுக்காகவே கோயில் போகிறடா. உங்கள் பாட்டி அப்போ உங்கள் பாட்டி கட்ட ரொம்ப நாளாக சொல்லினுக்குறாங்க, ஐயா கோயில் போங்கன்ட்டு. நான் தான் இன்னைக்கு போகலாம், தோ போகிறேன், இன்னைக்கு போகிறேன் இழுத்துட்டே இருக்கேன். இதுக்காகவே கோயிலுக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம vlogல எல்லாம் வந்து நம்ம நிறைய கோவிலுக்கெல்லாம் போயிருப்போம். இந்த கொல்லிமலை இதெல்லாம் போயிருப்போம். ஆமாம், சூப்பரான இதில். ஆக்சுவலி நாங்கள் வந்து இன்னைக்கு காலைல கோயிலுக்கு போகிற மாதிரி தான் பிளான். சேவராயன் டெம்பிள்னு ஒரு டெம்பிள் இருக்கு, அங்கே போகலான்னு பிளானு. போக முடியல. ஒன்றும் இல்லை, ஏற்காடு இங்கே தான் இருக்க போகுது, நாங்கள் இங்கே தான் இருக்க போகிறோம், சேனல் இங்கே தான் இருக்க போகுது. நீங்கள் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நாங்கள் வந்து வேலையை விட்டு ஃபுல்லாக டூரில் இறங்கிடுவோம். அதான் உண்மை. சரி, வந்து இந்த இதோட கிளம்புறோம். இந்த வீடியோ வந்து என் பண்ணிக்கிறோம். மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போது எல்லாத்தையும் பண்ணுவாங்க. FF Vlogs vlog with விஜய் ரெண்டுத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட கிளம்புறோம். டாடா, பை பை. ஓகே கைஸ், நான் வந்து போர் அடிக்க விரும்பல. சேலம் வரைக்கும் நான் வந்து கேமரா எடுத்துகிட்டு போயிட்டு அது வந்து கண்டென்ட் வந்து போர் அடிக்க விரும்பலை. ஏன்னா நம்ம வந்து இப்போயே பேக் பண்ணிட்டு மொத்தமாக இங்கே பஸ் ஏறி நம்ம கிளம்ப போகிறோம். ஓகேங்களா? இதோட இந்த வீடியோவை நான் என் பண்ணிக்கிறேன் கைஸ். நம்ம இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் எல்லாமே பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.